வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை. நம் தேவன் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார். நாமும் அவரைப் போல் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் வாழ முடியவில்லை. அப்படியென்றால் தேவனைப் போல வாழ என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் முன் அதற்கு பதில் சொல்லக்கூடாது. அது என்ன விஷயம், என்ன சொல்ல வர்றாங்க, அதற்கு நாம் என்ன மாதிரி பதில் சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து நிதானமாக பதில் சொல்ல வேண்டும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாலே நாம் கோபத்தில் பேச்சில் நிதானம் இல்லாமல் என்னத்தையாவது தவறாக பேசிவிடுவோம். அதனால் நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. யார் என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்து பொறுமையாக செயல்பட வேண்டும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்தவுடன் நீர் எவ்வளவு வேகமாக பாய்ந்தோடுமோ அதேபோல் கோபத்தில் ஒருவருக்கொருவர் பேசி சண்டையை வளர்த்து விடுவோம். பிறகு அந்த கோபம் தணிந்து சமாதானம் ஆவது சிரமமாகிவிடும். சில கோபம் சமாதானம் கூட ஆகாது, வளர்ந்து கொண்டே போகும். ஆதலால் விவாதமே எழும்பாமல் அதை விட்டுவிடுவதே புத்திசாலித்தனமான செயல். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். என்னதான் அடுத்தவங்க கடுமையாக பேசினாலும் கோபமாக நடந்து கொண்டாலும் நாம் பொறுமையாக பேசும்போது கனிவாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய கோபம் மாறும். நாம் இந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். தேவனும் நம்மை புகழுவார் அவருடைய பிள்ளை என்று.